திருவண்ணாமலை மத்திய கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகைகளை அடகு வைத்து 3 கோடி மோசடியாக பெற்று வட்டிக்கு விட்ட விவகாரத்தில் வங்கி பெண் மேலாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? நகை மோசடி செய்து வங்கியில் பணம் பெறுவது எப்படி என்பதை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் உலகிலேயே நாங்கள் தான் நம்பர் 1. வங்கி பணத்தை மோசடியாக பயன்படுத்துவதில் எங்களை மிஞ்ச உலகில் வேறு யாரும் இல்லை என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நூதன முறையில் மோசடியை அரங்கேற்றி இருக்கக்கூடிய கும்பல்தான் இவர்கள். மோசடி நபர்களுடன் கைகோர்த்து கொண்டு பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதித்த வங்கி மேலாளர் உட்பட பலர் கூண்டோடு சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் 3வது தெருவில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் சேமிப்பு கணக்கு மட்டுமின்றி நகை அடமான கடன், பயிர்க்கடன், விவசாய கடன், சிறுதொழில் கடன் போன்றவை வழங்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் பலரும் இந்த வங்கியில் கணக்கு தொடங்கி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வங்கியில் ஆண்டு தணிக்கை நடைபெற்றது. கூட்டுறவு தணிக்கைத்துறை அதிகாரிகள் வங்கியில் வழங்கப்பட்ட கடன் விவரங்கள், நகைக்கடன் வழங்கியது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் நகைகளை ஆய்வு செய்த போது அதிர்ந்து போயினர். அதில் 23 பேரில் வைக்கப்பட்ட அடமான நகைகள் கவரிங் என்பது தெரிய வந்தது. இதன் மூலமாக போலியாக கவரிங் நகைகளை வைத்து 3 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. விசாரணையை தீவிரப்படுத்திய போது நூதனமான முறையில் நகைக்கடன் திட்டத்தின் மூலமாக அரங்கேற்றப்பட்ட மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் கருமாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமதாஸ், அரடாப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை ஆகியோர் தான் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. இவர்கள் கடந்த ஆண்டு கவரிங் நகைகளை வங்கியில் வைத்து பணம் பெற்று அதை வெளியில் வட்டிக்கு விட்டு பணம் பார்த்துள்ளனர். இதை கண்டுபிடித்த வங்கி மேலாளர் விஜயலட்சுமி அது குறித்து கேட்டபோது அவருக்கு ஒரு கட்டிங் கொடுப்பதாக கூறியிருக்கிறார் ஏழுமலை. கட்டிங் என்றால் நகை மதிப்பீட்டாளர் மற்றும் வங்கி பணியாளர் ஒருவரையும் கவனிக்க வேண்டுமே என்று கூற அவர்களுக்கு பணம் தர ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஏழுமலை. அதன்படி அவர்களுக்குள் ஒரு டீலிங் ஏற்பட்டு கூட்டணி அமைத்துள்ளனர். அதன் பிறகு சுமார் 23 பேர் பெயரில் கவரிங் நகைகளை அடகு வைத்து சுமார் 3 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்று அதை வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதித்துள்ளனர். குறிப்பிட்ட தேதியில் நகைகளை மீண்டும் எடுத்து வைத்து ரொட்டேஷன் மெயின்டைன் செய்து வந்துள்ளனர். ஆனால் ஆண்டு தணிக்கைக்கு வந்த அதிகாரிகள் அனைத்து போலி நகைகளையும் கண்டுபிடித்து கூண்டோடு குற்றவாளிகளை தட்டி தூக்கிவிட்டனர். இதையடுத்து வங்கி மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாதன் மற்றும் வங்கி பணியாளர் உள்ளிட்டோர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தணிக்கை துறையினர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபி பாலநாகதேவி உத்தரவின்படி திருவண்ணாமலை பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் கவரிங் நகைகளை வங்கியில் அடகு வைத்து சுமார் 3 கோடி ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டது உறுதியானது. இதையடுத்து வங்கியின் மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாதன், ஏஜென்ட்டாக செயல்பட்ட ஏழுமலை ஆகிய 3 பேரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மத்திய கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகைகளை அடகு வைக்க முகவராக செயல்பட்ட ராமதாஸ் மற்றும் கவரிங் நகைகளை வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தால் மத்திய கூட்டுறவு வங்கியில் தங்க நகைகளை அடகு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர்.